கற்றல் களஞ்சியம் சேனல் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால், பாஞ்சை வளம், தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார், சுட்டு எழுத்துக்கள், வினா, நாற்றங்கால். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 4 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 பாஞ்சை வளம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 8 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக. செகண்ட் கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 தமிழ்நாட்டில் காந்தி. இந்த உரைநடையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 12 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை. செகண்ட் கொஸ்டின், காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 வேலு நாச்சியார். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன, அவையாவை. செகண்ட் கொஸ்டின், அகவினா புறவினா வேறுபாடு யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 20 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. தேசிய ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பராபர கன்னி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 25 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும். செகண்ட் கொஸ்டின், இன்ப நிலை எப்போது வந்து சேரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் பராபர கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். இந்த செய்யிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்யுள் தாங்க. எல்லா கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. तो फिजिक्स वाला आपके लिए लेके आया है 90% तक स्कॉलरशिप जीतने का मौका। आपको एक एग्जाम
படிச்சிங்க. இயல் 2 நிலம் பொது. இந்த உரைநடையில என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பாதம். இந்த துணை பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 33 எடுத்துக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. பாதம் கதையை சுருக்கி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 2 நால்வகை சொற்கள். இந்த இலக்கணத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 35 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சொல் என்றால் என்ன? செகண்ட் கொஸ்டின், சொற்களின் வகைகளை எழுதுக. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. பக்கம் 36 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு கதை எழுத கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 40 எடுத்துங்க. இதுல பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்? தேர்ட் கொஸ்டின், ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. 3ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். எக்ஸாம்ல வரக்கூடிய